மதம் மாற்றும் சக்திகளுக்கு. ஏனென்றால் மதம் மாற்றம்ங்கிறதே என்னத்துக்கு? அதில் வேலை வாங்கி தரேன், உலகாயுத விஷயங்களை தரேன் அப்படின்னு சொல்லி மதம் மாற்றுறாங்கல்ல. மதம் மாற்றம் தேவையில்லாது. எதுக்கு மதம் மாற்றணும்? ஆகவேதான் நாம் அடுத்த மதத்தை வழிபாட்டு முறை விமர்சிப்பவர்கள் அல்ல. ஆனால் அதாவது இந்த சோப்பு விற்கிறவன் ஏன் சோப்பு நல்ல சோப்புன்னு விற்கிற மாதிரி ஏன் சாமி நல்ல சாமின்னு விற்கிற மதம் மாற்றும் தீய சக்திகளுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கின்ற படம். ஒரு சினிமா என்பது எல்லாருமே சார்ந்த ஒரு மூவி தான். ஒரு மூவி பார்க்க அத்த கோயில்களை கூட இந்து முஸ்லீம் தனியா பிரிச்சது இல்ல. ஒரு தியேட்டர்ல இருந்தாரா பிரிச்சது இல்லைன்னு யார் சொன்னா? நீங்க சொல்றீங்களா? இல்ல சார், பின்ன எது பாருங்க, எல்லா மதம் பாருங்க அனாவசியமா வளவலன்னு இந்த திராவிடியன் ஸ்டாக் மாதிரி பேச இருங்க. நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணவும். தம்பி, நீங்க சொல்ற கேள்வியிலே பதில் இருக்கு. இப்ப சினிமாலையும் அரசியல சேர்க்காதீங்க. சினிமா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அவர் ஏன் முதல் மக்களாட்சின்னு ஒரு படம் எடுத்தாரு? சொன்ன மக்களாட்சின்னு படம் எடுத்தாரு. சொல்லுங்க போலாம், சொல்லுங்க. அது முதல்ல எல்லாமே அது உள்ள பேச நிறைய பேசிட்டு போலாம். அது அல்ல. இப்போ இந்த இந்து அறநிலையத்துறை மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காரு? இப்போ நான் இப்ப உங்களை பார்த்தா சொல்ல பரவாயில்ல, எடுத்துக்குவாங்க. நம்ம கேமரா ஜாஸ்தி இருக்கு. அவர் அறநிலையத்துறை மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காரு? முருகர் மாநாட்டுக்கு போறவங்க உண்மையான இந்துக்கள் போக மாட்டாங்க, சங்கிகள் தான் போறாங்க. இது என்ன சொல்றீங்க? உண்மையான இந்துக்கள் போற ஒரு பெரிய 5 லட்சம் பேர் கூட இடத்துக்கு அப்படி சொல்லாமா? அது அவரை கேள்வி கேட்டீங்களா? சொல்லுங்க. அதாவது இல்லைன்னா அவர் சபாநாயகரா இருக்க முடியாது. அதனால காரணம் என்ன? இவங்க நடத்தின முருகன் மாநாடு பழனியில அதுல யார் சீஃப் கெஸ்டா கடைசியில போய் பேசினது? சனாதன ஹிந்து தர்மத்தை மலேரியா கொசு, டெங்கு கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொன்ன நாடு முழுவதும் வழக்குகளை சந்திக்கின்ற ஹிந்து விரோதி தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் தானே அங்க போனாரு.